ஒப்புடு முகம் நடந்து பசுரை துணை பேசி உப்புடா கூழ் வாட்டாலும் உண்மையே அமிர்தமாகும் முப்பழமோடு வாழ முகம் கட்டி திருவாராயும் கதையோட கல்வி இருந்தானே ஐயா ஒரு டைம் சொல்ல முடியும் என்ன ஒரு டைம் ஒரு நேரம் என்ன ஒரு முறை ஆமா அப்படி சொல்லுங்க ஆமா ஒரு முறை நான் சொல்றேன் தமிழ்ல பேச கத்துக்கணும் தமிழ் தானே நீங்க ஆமா அந்த அறிவு வரவேற்பது தமிழ் வரவேற்பு தமிழ் பண்பு தான் சரி வரவேற்கிறது தமிழ் பண்பு தான் உலகத்திலே உன்னதமான பிறவினா தெரியுமா என்னது ஏன் மனிதன் உன்னதமான பிறவின்னு சொல்றோம் அவன் தான் பெத்த தாயோட போய் கூட மாட்டேன் அதனால மற்ற விலங்கினத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கூடியதான் எந்த தாயினுடைய வயிற்றில் இருந்து வந்ததோ சரி அந்த தாயோடையே போய் இல்லற வாழ்வை கூடியதான் ஆனா மனிதன் ஒருவன் மட்டுமே என்ன பண்ண மாட்டான் கூட மாட்டான் பெற்ற தாயோடு கூட மாட்டான் ஆமா அதனால உன்னதமான பிறவின்னு மனிதன் சொல்றோம் மனிதனுக்கு ஏன் கடவுள் கையை கொடுத்தாரு தெரியுமா மனிதனுக்கு வந்து கடவுள் ஏன் கையை கொடுத்தாருன்னா கையடிக்க கை தட்ட அப்படி கையடிக்க வெறும் கை என்பது மூடத்தனம் விரல்கள் 10 மூலதனம் அப்படின்னு பாவேந்தர் பாரதியார் ஆமா இந்த கையை வெறுங்கை நினைச்சீங்கன்னா முட்டாத்தனோட அறிவிட்டவன் யாரு அறிவிட்டவன் சொல்ற உலகத்துக்கு இந்த 10 வருடம் தான் உங்களுடைய வாழ்க்கைக்கே மூலதனா சரி அப்படிங்கிறார் கைத்தொழில் கவலைக்கு நீ வேண்டாம் முற்றுக்கல்னு சொல்லியிருக்கா அது உண்மைதான் கைத்தொழில் தான் கவலை இல்லாத வாழ்க்கை கைத்தொழில் தானே போய்கிட்டு இருக்கு ஏய் கைத்தொழில் தானே வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நாராயணன் ஆமா நாங்க காலையம் கொடுத்தாரு தெரியுமா கடவுள் காலை வந்து நடப்பதற்கு பல தீர்த்த யாத்திரைகள் செல்ல வேண்டும் என்பதற்கு ஆமா காலையம் கொடுத்தாரு வாயை வந்து முத்தம் கொடுக்கிறது பேசுறதுக்கு பேசும் திறன் கொண்டது வாய் என்னுடைய திருநாமத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக ஆமா அதுக்கு தான் வாயை கொடுத்திருக்காங்க காதை ஏன் கொடுத்தாரு காது வந்து கேட்கிறதுக்கு கேட்கிறது எது காது கேட்கும் திறன் கொண்டது ஆமா நீ என்னை பத்தி கேட்கணும் ஆமா உங்களை நான் கேட்கிறேன் ஏன் வணக்கம் சரி ஏன்னா ஏன் இடத்துக்கு நீங்க வந்திருக்கீல்ல நான் உங்களை நான் கேட்கணும் சரி கேளுங்க அதத்தான் நீங்க யாரு இப்ப நான் கேட்கிறேன் நல்ல அறிவாளி சரி ஒரு கார்த்திக் ராஜா சரி தானே ஆமா மிகச்சிறந்த ஒரு அறிவாளி ஆமா நல்ல ஒரு நகைச்சுவை நடிகர் ஆமா சொல்றாங்க ஆனா உங்களுக்கு அறிவு கொஞ்சம் கூட இருக்கா யாருக்கு இருக்கிற மாதிரி பேச மாட்டேன் யாருக்கு அறிவு இருக்கான்னு கேக்குறீங்க கேட்கும் திறன் அறிவு இல்லாம நாங்க இங்க வர மாட்டோம் கோவப்படாது அறிவு இருந்தா தான் இந்த ஏரியாவுக்கு வர முடியும் கோவப்படாதீங்க அப்புறம் என்ன சரிங்க என்ன கேட்கும் திறன் எதுக்கு உண்டு காது கேளுங்க பாப்போம் அதான் நீங்க யாரும் நாங்க அடிக்கிட்டு இருக்க சோத்தை தானே திங்கிறீங்க ஆமா சோத்தை திங்கிற மாதிரி பேசுங்க அப்புறம் சோத்தை தின்னு தானே பேசுறேன் எது கேட்க முடியுங்க காது கேட்க கேளுங்க அதான் கேட்குறீங்க டேய் ஏன்டா வாயை திறக்கற ஓ வாயில கட்டணும் எதுடா கேட்கறேன் காது கேட்க கேளு அதான் கேட்கறேன் ஏய் வாய் கேட்க மாட்டோங்க கேட்காது அப்ப கேட்கறதுல கேளு எப்படியா கேட்க நீ தானே கேட்கணும்னே கேட்கும் சொன்ன காது கேட்குமா வாய் கேட்குமா காது கேட்க கேளுங்க முடிவு என்னதா நீ என்ன சொல்ல வர அட கேட்டுட்டு தானே இருக்க கேக்குற வாயில இல்ல கேக்குறப்ப வாய் எப்படி கேட்க வாய் கேட்காதுல கேட்காது அப்ப காது அதான் நீங்க டேய் அப்புறம் எதுக்கு வாயை திறக்கற வாய் கேட்காதுன்னு சரி இப்ப எப்படி காது எப்படியா கேட்க நீ தானே கேட்குற சரி கேட்டாது உண்மைதான் அதான் கேட்கும் தானே நான் இப்போ சொல்றேன் கேட்குமா கேட்காதா கேட்கும் அப்ப கேளுங்க அதத்தான் நீங்க வாயை திறந்தீங்கன்னா செல்லு வாயில இறந்து விடுங்க அப்புறம் எப்படியா நீ தானே காது கேட்கும்னா ஆமா அப்படியே காது திறக்கற காது எப்படியா கேட்கும் நீ தானே கேட்கும்னா நான் சொன்னா அட கேட்கும் கேளு அதுதான் கேட்குறேன் அதத்தான் கேட்டுட்டு இருக்கேன் எதற்காக வாயை திறக்கணுங்கிற என்னடா வாய் என்ன ஒண்ணும் பேசும் ஆமா பேசும்போது வாயை திறக்கணும் அது இயல்பு அதுதான் இயல்பு எது கேட்க காது கேட்க காது கேட்கும்போது எதை திறக்கணும் காதுல கேட்கணும் காதுல கேட்கணும் ஆமா வாய் கேட்குமா கேட்காது அப்ப கேளுங்க கேட்கும் ஏய் என்னையா சொல்ற அதான் கேளுங்க அதான் நீங்க வாயை துறக்காத இப்ப முடிவா என்னதான் நீங்க என்ன சொல்ல முடிவா சரி 500 ரூபாய் காசு வேற கேள்வி சத்தியமா தெரியா காசுக்கு வேஷம் போடுறாளா எல்லாரும் காசுக்கு வேஷம் போறாள் தான் சரி உலகம் என்பது ஒரு நாடக மேடை ஆமா எல்லாருமே என்ன நடிகர்கள் தான் ஆமா எல்லாரும் நடிகர்கள் தானே நடிகர்கள் தான் நடிகர்கள் தானே கூட்டி வந்திருக்காங்க சரி இந்த கேள்வி தானா சரி வேற கேள்வி விட்டுரும் யாருக்கு பிறந்திய அது சின்ன டவுன் பஸ் திரும்பி வருது இப்ப யாருக்கு பிறந்தோமோ என்ன கேக்குறியா நான் எங்க அப்பனுக்கு பிறந்தேன் அப்பா எது வழியா பத்தி எடுத்தாரு அவர் இல்ல எங்க அம்மாவுக்கு பிறந்தேன் அப்ப உங்க அப்பனுக்கு பிறக்கல அவருக்கு என்ன பிறந்தேன் அதான் அவர் எழுது வழியா பத்தி எடுத்தாருன்னு கேட்டேன் அவர்கிட்ட கல்யாணம் பண்ணா பிறந்தேன் யார் 2 பேரும் எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் ஒரு ஆண் மகன் எப்பொழுது தந்தையாகிறான் தெரியுமா ஆமா புள்ளாத ஒரு பெண்மகள் எப்பொழுது தாயாகிறாரோ அப்பதான் தந்தை ஆகுவா ஒரு குழந்தை பிறந்தால்தான் தாய் தந்தைங்கிற ஸ்தானம் இருக்கு ஆமா நீங்க யாருக்கு பிறந்திய நான் எங்க அப்பனுக்கு நீங்க பிறந்ததுக்கு அப்புறம் தானே அவர் அப்பா ஆமா அப்ப நீங்க யாருக்கு பிறந்திய ஒரு ஆம்பளைக்கு எந்த ஆம்பளைக்கு ஒரு ஊர்ல உள்ளவனுக்கு ஊர்ல உள்ள ஆளுக்கு பிறந்திருக்கேன் ஊர்ல உள்ள ஆம்பளைக்கு
நான் ஊர்ல உள்ள ஒரு ஆம்பளை. ஆமா, நீ அப்பான்னு சொல்ல மாட்டேங்கிற, ஆம்பளை சொல்ல மாட்டேங்கிற. கல்யாணம் பண்ணாங்க போல. அப்ப ஊர்ல உள்ளவனுக்கு பிறந்திருக்கீங்க? ஆமா, ஊர்ல உள்ள ஆளுக்கு. அப்ப எனக்கு எங்க அப்பா தான் பிறந்தேன். ஊர்ல அந்த ஆளு இருந்தா பிறந்தேன். ஊர்ல உள்ளவர் பிறந்தீங்களா? உங்க அப்பாவுக்கு பிறந்தீங்களா? அவங்க தாலி கட்டினாங்க, பிறந்தேன். எவங்க தாலி கட்டினாங்க? ஒரு ஆம்பளையும் ஒரு பொம்பளை. ஆம்பளையும் பொம்பளையும் தாலி கட்டினால பிறந்திருக்கீங்க. ஆமா. தாலி எங்க கட்டுவாங்க? தாலி கழுத்துல. பிள்ளை எங்க இருக்கு? வயிற்றுல. கழுத்துக்கு வயிற்றுக்கு சம்பந்தம் இருக்கா? இல்ல. அப்புறம் எப்படி இப்ப தாலி கட்டினதுனால பிறந்தாங்க? தாலி கட்டினா பிள்ளை பிறந்தா கல்யாணம் பண்ணாங்க, பிறந்தா கல்யாணம் பண்றதுன்னா தாலி கட்டுறது. தாலி கட்டும் போது கழுத்துல. ஆமா. பிள்ளை இருக்கிறத வயிற்றுல. வயிற்றுல. கழுத்துக்கு வயிற்றுக்கு சம்பந்தம் இருக்கா? இல்ல. அப்புறம் எப்படி பிறந்தாங்க? கல்யாணம் பண்ணாங்க, இது பண்ணாங்க, பிறந்த. எது பண்ணாங்க? இதுதான். எது எதுன்னு? காங்கிரட் போட்டாங்க. காங்கிரட்னா அதுதான். எதுயா? அதுதான் பண்ணாங்கன்னா அந்த இரவு நடக்கக்கூடிய நிகழ்வுக்கு பேர் என்ன? முதல் இரவு. யார் யாருக்கு நடக்கும் முதல் இரவு? தாலி கட்டினவர்களுக்கும் தாலி வாங்கினவர்களுக்கு தான் நடக்கும். அப்புறம் சும்மாவா? அருமையான சும்மா போட்டுருக்காரு. தாலி கட்டுனவங்களுக்கு தாலி வாங்கினவர்களுக்கு தான் முதல் இரவு நடக்கும். நியாயமான விஷயம், அதான் உண்மை. ஆமா. அந்த வீட்டுக்கெல்லாம் முதல் இரவு வைக்க முடியுமா? அது எப்படி? அது என்ன நியாயமா? சரி, கல்யாணத்தை பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன். ஆண்மகன் தாலி கட்டுவாரு. ஆமா. முதல் முடிச்சு யாரு போடுவா? மாப்பிள்ளை போடுவாரு. பாக்கி ரெண்டு முடிச்சிருக்கோம். மாப்பிள்ளை ஒரு தங்கச்சி போடும். அக்கா தங்கச்சி இருந்தா போடுவா. அக்கா 2 பேரு, அக்கா ஒருத்தர், தங்கச்சி ஒருத்தர். ஆமா, போடுவா. தாலி கட்டினது எத்தனை பேரு? 2 பேரு. தாலி வாங்குறது யாரு? ஒரு பெண்ணு. மொத்தம் கணக்கு எத்தனை? 3 பேரு. முதல் இரவு யார் யாருக்கு நடக்கும்? தாலி கட்டினவங்களுக்கும் தாலி வாங்கினவங்களுக்கும். தாலி கட்டுனது 2 பேரு. 2 பேரு. தாலி வாங்கினது ஒருத்தர். யார் யாருக்கு நடக்கும் முதல் இரவு? வாங்கினவர்களுக்கும் கட்டினவர்களுக்கும் நடக்கும். ஆனா தாலி கட்டினவங்க 2 பேருங்க. இது முதல் இரவா சமையல் வேலையா? நீதானே சொன்ன தாலி கட்டினவங்க தாலி என்ன விளப்பறம்? தாலி பேசாம நீங்க பேசுறதானே சொல்றேன். தாலி கட்டுவாங்களும் வாங்கினது அப்புறம் அதான் தாலி கட்டுறது 2 பேரு பண்ணிட்டாங்க. என்ன பண்ணாங்க? கல்யாணம் பண்ணி இது பண்ணிட்டேன்னு பேச முடியல. எதுக்காக வந்தீங்க? ஏன் வந்தோம் கேக்குறீங்களா? இங்க காவல் காக்கிறதுக்கு வந்தேன். என்ன காவல்? திணை காவல். திணை யாரு காப்பா? பெண்கள் காப்பா. பெண்கள் காக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு என்ன வேலை? நான் பெண்களுக்கு துணைக்கு வந்திருக்கேன். நீ அந்த ஆளையா? துணைக்கு வந்திருக்கேன், ஏஜென்ட் இல்லைன்னா துணைக்கு வந்திருக்கேன். அது மாதிரி சொன்னா மாட்டிக்கிறேன் அப்படி சொன்னேன். நான் ரொம்ப டெக்னிக்கா உள்ளாது. துணைக்கு வந்திருக்கீங்க? ஆமா. என்ன துணைக்கு? எதற்காக? பெண்களுக்கு துணைக்கு வந்திருக்கேன். மிருக துணையா? எதற்காக துணை? துணைக்கு வந்திருக்கேன். அதான் ஏன் கேட்டேன். ஒரு பாதுகாப்புக்கு. அப்ப பாதுகாக்கிறீங்க நீங்க? இடத்தை பாதுகாத்துக்கு இந்த விஜயமா வந்திருக்கேன். பெண்களை பாதுகாக்கிறதுக்காக பெண்களுக்கு வந்திருக்கேன், துணைக்கு வந்திருக்கேன், பாதுகாப்பு. இது வருது. நீ தானே சொன்ன துணைனா எதுக்காக துணைன்னு? துணைக்கு வந்திருக்கேன்னா இதுக்கு வரப்பரப்பு வெட்டி வைக்க தண்ணி பாய்ச்சலுக்கு. தண்ணி ஏன் பாய்ச்சிருக்கீங்க? அப்புறம் விவசாயம் இருந்தா பாய்ச்ச மாட்டாங்களா? விவசாயம் பண்றீங்க அப்பதான் தண்ணியை வாய்ச்ச முடியா? ஆமா, தினமே நீ தண்ணி வாய்ச்சி அது வளர்ந்து. ஆமா, தண்ணி மயிறு நுழைய மாட்டேங்குது. எது சொல்ற? மழை பெய்ய தண்ணி வர மாட்டேங்குது. நாராயணன் திணை முத்திருச்சுன்னு கேள்விப்பட்டேன். முத்துன உண்மைதான். ஆனா நீ இப்பதான் தண்ணி வாய்ச்சினாங்கிற. முத்துன செத்து போச்சு. முத்துனது செத்து போச்சா? மழை செத்து போச்சு. நாராயணன் தம்பி, ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. திணைக்கு மறுபெயர் என்ன தெரியுமா? சரி. என்ன? ஒழுக்கம். அப்ப இலக்கணம் தெரியும் உங்களுக்கு? அப்ப தெரியாம படிக்கிட்டு. தமிழிலே இலக்கணம் முதல்லையா இலக்கியம் முதல்லையா? இலக்கணம் தான் முதல்ல. இலக்கணம் முதல்லையா? ஆமா. எப்படி இலக்கணம் முதல்ல? அப்படித்தான். கிடையாதுங்க. இலக்கணம் தான் முதல்ல. அப்ப கிடையாதுன்னா தமிழிலே இலக்கியம் தான் முதல்ல. இலக்கணம் தான் முதல்ல. இலக்கணம் தான் முதல்ல. பார்த்து சொல்லிடுவோம்னா. தமிழ் படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கேன். தமிழிலே முதலிலே இலக்கியம் தோன்றியது. இலக்கியத்திற்கு தான் இலக்கணம் வகுத்தார்கள் தமிழ்ல. ஆனா நீ இலக்கணம் முதல்லங்கிற. ஆமா, இலக்கணம் தான். போன வருஷம் புக்க தொலைச்சு விட்டாங்க. இந்த வருஷம் சரியா இருக்கு. போன வருஷம் புக்க தொலைச்சு விட்டாங்க. இலக்கணம்னா என்னன்னு தெரியுமா முதல்ல உங்களுக்கு? இலக்கணம்னா தலக்கணம் எல்லாம் படிக்கிறோம். இலக்கணம்னா என்ன? அதை விட்டு இலக்கணத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இலக்கணம்னா என்ன? இலக்கணம்னா இலக்கணம் தான். ஒரு மொழி பிழைகின்ற பேசுவதற்கு பயன்படுத்தும் இலக்கணம். துணை செய்வது எதுவோ அதுவே இலக்கணம் அப்படின்னாங்க. ஆமா. இதுல இலக்கணத்துல மொத்தம் எத்தனை வகை தெரியுமா? எத்தனை இருக்கு? எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி, இலக்கணம் 5 இருக்கு. எழுத்துனா என்ன? எழுத்துனா எழுத்துதான். எழுத்து என்பது ஒரு வடிவம். வடிவம் தான். அதான் எழுத்து சுருக்கமா சொன்னேன். சொல்லுனா சொல்லுனா ஒரு எழுத்து எழுதி ஒரு வடிவம். எழுத்துக்களை கொண்டு உருவாக்கப்படுவது சொல். சொல்லு. பொருள்னா என்ன? பொருள்னா ஒரு அண்டா சட்டி, சில்வர் பானை. அந்த சொல்லுக்குள்ள என்ன இருக்குன்றது பொருள். அதான் சுருக்கமா சொன்னேன். யாப்புனா என்ன? யாப்பு யாப்பு யாப்புனா என்னையா?
யாப்பு யாப்புனா என்னன்னு தான் கேக்குறேன். போங்க போவா. யோ யாப்புனா என்ன கேட்டா அதுக்கு பதில் சொல்லியா? யாப்பு டேய் யாப்பு. யோ யாப்புங்கிறதுக்கு என்ன விளக்கம்னு கேட்டேன். அட யாப்புங்கிறதுக்கு அப்புறம் என்ன விளக்கம்னு? யாப்பு என்னடா ஐயா? யோ யாப்புனா என்னையா? யாப்பு இருங்கப்பு இருங்க போ. யாப்பு நாராயணா யாப்பு என்பதனுடைய விளக்கம் என்னையா? அட யாப்பு அதான் சண்டாளா. யாப்புனா அதான் தெரியாம அதான் என்னன்னு கேட்டேன். அட யாப்பு யாப்பு சரிதான். அந்த யாப்பு தேவைப்படா. யாப்புனா என்னன்னு கேக்குறேன். அந்த யாப்பு என் பேக்கில் இருக்கு ஒரு ஆப்பு. யாப்புனா சண்டாளா. சரி அணின்னா என்ன தெரியுமா? அணி தெரியாம இருக்கு. என்னது? அணி 2 அணி இருக்கு. என்ன அணி? சின்ன அணி பெரிய அணி. அந்த அணி இல்லங்க, இலக்கணத்திலே அணி இலக்கணம் என்று சொன்னார்களே, அணினா என்னன்னு கேட்டேன். அணினா என்னன்னு கேக்குறீங்க? ஆமாங்க, அது முக்கா கலர்ல இருக்கு. ஒன்றரை அணி இலக்கணம்னா என்னையா? அணினா அணி இலக்கணம் தான். அணினா யாப்புனா அட யாப்பு. நாராயணன் நாராயணன் ஆக செய்யும் தொழிலே தெய்வம் என்று வந்திருக்கீங்க. ஆமா, செய்யும் தொழிலே தெய்வம் தான் இங்க நாங்க வந்திருக்கோம். சரி, உள்ள சத்தம் கேட்டுச்ச. உள்ள கட்டது வேற ஒண்ணு இல்ல. காஞ்சி காரப்பட கிடுல மூத்திரம் ஆலோலம் சோங்கிற சோன் சத்தம் கட்டுதா? சோன் சத்தம் கட்டுறது யாரு ஒண்ணு இருக்கு, என் தங்கச்சி ஒண்ணு இருக்கு. எப்படி உங்கள்னா பெண்கள் இருக்காங்க. உங்கள்னா அப்படி மனுஷனுக்கு ஆளு தேவை, உங்களுக்கு இருக்கு அடியாளுக்கு. இந்த தங்கச்சி நீங்களா? எப்படி தங்கச்சி? தங்கச்சி நான் எங்க அப்பா எங்க அண்ணன் எல்லாரும் வேட்டையாடி போய்க்கிருந்தோம். இருக்கானே தங்கச்சி தான் கேக்குறேன். தங்கச்சி தான் வேட்டைக்கு போனதான் கேக்குறேன். சரி, என் தங்கச்சி என்ன கேக்குறியா? வள்ளி வள்ளி என் தங்கச்சி. வள்ளி எப்படி தங்கச்சின்னு கேட்டேன். எப்படி தங்கச்சின்னா நாங்க வந்து எடுத்து வளர்த்தோம், அதனால தங்கச்சி. எங்க எடுத்து வளர்த்தீங்க? நான் எங்க அப்பா எங்க அண்ணன் எல்லாரும் வேட்டையாடி போய்க்கிருந்தோம். நீங்க வேட்டையாட போனதெல்லாம் கேட்கல, தங்கச்சி எங்க எடுத்தீங்கன்னு கேட்டேன். அதான் வேட்டையாடி போனேன். வேட்டைக்கு போனதான் நான் கேட்டேன். நானு தங்கச்சி எப்படி வந்துச்சு? அது இருக்க முடியாம அட வேட்டையாடி போன வேட்டைக்கு போனதா கேட்டேனா? இல்ல, தங்கச்சி எப்படி வந்துச்சு? தங்கச்சி இருக்க முடியாம மதுரை இருந்து பையன் வந்துச்சு. வந்துச்சுன்னா அப்புறம் எப்படி வந்துச்சு? பள்ளிக்கிழமை தோணு தங்கச்சியை தான் கேட்டேன். கிளங்கலாமா கேட்டேன் உங்ககிட்ட. தங்கச்சி தான் எப்படி தங்கச்சின்னு கேட்டேன். அதான் வள்ளி என் தங்கச்சி. வள்ளி தான் தங்கச்சி கூட பிறந்ததா? எடுத்து வளர்த்தது, அதனால வள்ளி தங்கச்சி. எங்க எடுத்தீங்க? பள்ளிக்கிழங்கு தோட்டம். கிழங்கெல்லாம் கேட்கல, வள்ளி எப்படி வச்சுன்னா என்ன? அந்த எடிக்கு கொடை வள்ளி கிழங்கெல்லாம் கேட்டேன் உங்ககிட்ட. இல்ல, வள்ளியை தானே கேட்கிறேன். ஆமா சொல்லு. அது கொடி கொடி ஓடிச்சு, மரம் ஓடிச்சு, செடி ஓடிச்சுன்னா என்கிட்ட பேசக்கூடாது. சரி, வள்ளி எப்படி வந்துச்சுன்னா அதை சொல்லியா? வள்ளி அதுல வேணதான் வந்துச்சு. உனக்கு தங்கச்சி அப்படியா வந்துச்சு? அதை சொல்லி கூட்டிட்டு தான் நோட்ஸ்ல அடிச்சு தங்கச்சின்னு சொல்லி தான் கூட்டிட்டு வந்தேன். பேர் என்ன முதல்ல? என் பேர் வீரத்தேவை. உன் தங்கச்சி பேரு? அது வேற வள்ளி. அது எப்படி உனக்கு தங்கச்சின்னு கேட்டா எடுத்தோம்னா எங்க இருந்து எடுத்தேன்னு கேட்டா சொல்ல மாட்டேன். தொடர்பு இருக்கு. என்ன தொடர்பு? தங்கச்சி தொடர்பு இருக்கு. அதான் என்ன எப்படி தொடர்புன்னு கேட்கிறேன். தங்கச்சி தான் எங்க பெரியப்பா மகாது. பெரியப்பா? உங்க பெரியப்பா யாரப்பா? அந்த ஆள் செத்து போட்டு அவன் போய் தங்கச்சின்னா எப்படி கேட்டா அதை சொல்லுங்க. எப்படி தங்கச்சி வந்துச்சுன்னா தங்கச்சி வந்தது சரி. ஆமா வந்திருக்கு, அதை நான் கேட்கல. சரி, எப்படி உனக்கு தங்கச்சி கூட பிறக்கலங்கிறியா? எப்படி தங்கச்சி எடுத்து வளர்த்தேன் தங்கச்சிங்கிற இல்ல. தங்கச்சி எப்படி வச்சுதானே கேட்டேன். அப்புறம் ஜமதம் பண்ணாம வள்ளி கிளங்கு இருக்க. தங்கச்சி வள்ளிதான் சொல்லிருக்கேன். தங்கச்சி வள்ளிதான் இல்லன்னு சொன்னா இருக்குது தங்கச்சி. ஆமா, அந்த தங்கச்சி தான் எப்படி உனக்கு தங்கச்சின்னு கேட்கிறேன். வள்ளி இருக்குல்ல, வள்ளி இருக்கா இல்லையா? என்ன கோபப்படுற தம்பி? ஏய் தம்பி பப்புன்னு. ஏய் ஏய் எங்கடா வர? ஏய் எங்கேயா போறீங்க? வாயா வாங்க, கோவப்படாது என்ன? சரி விடுங்க விடுங்க. ஆளுகளுக்கு அமைச்சு போறாரா? பேர்ல வந்து சரிண்ணே, உங்களுக்கு எப்படி தங்கச்சின்னு இருக்கிறேன். வாங்க, கோவப்படாம வாங்க. வாங்க வாங்க. நீ சொல்ற நியாயமான விஷயம் தான். இங்க வந்துச்சு, நோட்டீஸ்ல போட்டுருக்கு, அதெல்லாம் உண்மைதான்.
கதையின் முறைப்படி வீரத்தேவனுக்கு எடுத்தான் கேக்குறேன், எடுத்த வளர்த்தேன்னு சொன்னீங்க. நீ போறதுதான் போறவன் யாரு பைய எடுத்துக்கிட்டு போன? ஏன் பைய தூக்கிட்டு போறியா? ஏண்டா தங்கச்சின்னா அது எப்படி தங்கச்சி? இல்ல தூஞ்சிக்கிறது என்ன குடும்பத்தை சண்டை தங்கச்சி எப்படி வந்துச்சு? சரி விடுங்க, தங்கச்சி வந்துருச்சு. எப்படியோ பெரியாபத்துல வந்துச்சு. சரி கண்டு எடுத்தீங்களே எப்படி கொஞ்சம் கதையை பண்ண. நான் எங்க அப்பா எங்க அண்ணன் எல்லாரும் வேட்டைக்கு போனீங்களா? வேட்டைக்கு வேலி உடுங்க போனீங்களான்னு தங்கச்சி எப்படி வந்துச்சு? இப்ப என்னதான் முடிவு சொல்லுவாங்க பார்த்தோம்னா அப்புறம் இது பண்ணோம்னா நீங்களே பேசுங்க. தங்கச்சி எப்படி வந்துச்சுன்னா நீங்களே பேசுங்க. நான் என்ன பேசுறதுக்கு அப்புறம் வந்து போயானீங்க ஒரு பிள்ளை வாங்கினா சரியா இருக்கும். மிச்சர் பாக்கிட்டு 4 மிச்சர் பாக்கிட்டு நீங்க சொல்லிடுங்க. தங்கச்சி அப்படித்தான் நான் வேட்டையாடி போனா பள்ளத்துல குவாகான்னு கதிர் கலைஞ்சு அதெல்லாம் பொம்பளை பிள்ளை விட்டு வந்து அது யார் பார்த்தது? நான் எங்க அப்பா எங்க அண்ணன். யாரு பார்த்ததுன்னு தான் கேட்டேன். எங்க அப்பா பார்த்தாரு, நீங்க பாக்கல. நான் அவர் பார்த்ததான் பார்த்தேன். என்ன பிள்ளை? பொம்பளை பிள்ளை. அது எப்படி பொம்பளை பிள்ளைன்னு சொல்றீங்க? அப்படியா? அப்படித்தான். எப்படி? அப்படித்தான். அப்புறம் எப்படி எப்படின்னு பொம்பளை பிள்ளை? பொம்பளை பிள்ளைதான் எப்படின்னு கேக்குறேன். இது இருக்கும். எது இருக்கும்? என்னடா சமைச்சவனு செத்தவங்க வசதியா கொடுத்த மாதிரி. அதுதான் இருக்கும். எது இருக்கும்னு கேட்டேன். அதுதான் அப்புறம் என்ன? எதுயா? அடையாளம் இருக்கும். எந்த அடையாளம்? ஒன்னொருக்கு ஒரு பேர் இருக்கு. சரி, இது தலை. சரி, இது நெத்தி. இது மூக்கு. இது வாயு. சரி, இது நெஞ்சு. இது வயிறு. அதுதான் எது? அதான் பார்த்தோம்னா எதை பாத்தியேன்னு கேக்குறேன். அதுதான் அப்புறம் எதுனா அதுங்கிறதுக்கு போர் இருக்காயா? அதுதான் பார்த்தோம். அதுன்னு சொன்னா எதுன்னு கேக்குற மாதிரி தான் இருக்கான். ஒரு கடி இருந்து தடவை பார்த்தேன். என்ன பண்ணீங்க? தடவை ஒரு டைம் தான் சொல்ல முடியும். நியாயமான விஷயம். தடவை பார்த்தேன். தங்கச்சி உங்களுக்கு என்ன வேணும்? வள்ளி. ஆமா. என்ன வேணும்? தங்கச்சி வேணும். என்ன பண்ண? தடவை பார்த்தேன். வள்ளி என்ன வேணும்? தங்கச்சி வேணும். அந்த அறிவு வெட்டவனே சோத்த திங்கிறியா? சோத்த விட பாயப்படுறா. இப்ப என்ன எவனா? ஏய் இரா, தங்கச்சியை போய் எவனா தரமாடா? ஏண்டா வெக்கம் கட்டவனே முகரை வாய தரக்கூடாது. வாங்கிட்ட போய் நல்ல மனுஷன் நான் இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன் பாரு. தங்கச்சி இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட தங்கச்சியை போய் தலைவர் என்னையா சும்மா பத்தால தலைவிட போட்டு அடிக்கிறாங்க. அப்ப தடையை பார்த்தோம்னா அப்ப எப்படி பார்த்தேன் ஏது பார்த்தேன்? தடையை பார்த்தேன் முருகட்டின்னு பேச முடியுது. எப்படி பார்த்தேன் ஏது பார்த்தேன்? தரவன சோழி முடியுது. எப்படி பார்த்தேன் எப்படி பார்த்தேன்னு என்னன்னு கேட்கிறேன். நானும் பார்த்தேன் பத்தியா எப்படி பார்த்தா ஏது பார்த்தாங்க? பொம்பளை எப்படி பார்த்தா என்ன கேட்டா குடும்பத்துல சந்தேகம் வராம பண்ணுங்க. தடவுன்னே முருகட்டி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சு ஊரே இருக்குது. இங்க நம்ம குடும்பம் சிரிக்குது. தலையாட்சி மஞ்சள் அப்படின்னு போட்டு சிரிக்க வச்சு காசு 2200 வாங்கி கொண்டே வச்சுங்கன்னா ரைட்டு நம்மளால பாப்பான். அடியே சீடி என்னடாவா இவனை வச்சுட்டு குடும்பம் மதுரோட நம்ம குடும்பத்தை பத்தி நீங்க அசிங்கப்படுத்தலாமா? என்ன போய் சொல்லிவிட்டேனா? சீடு கொஞ்ச நேரம் தாண்டா ஓடும், டிவிடி தாண்டா ரொம்ப நேரம் ஓடும். இல்ல இப்ப மெமரிக்கல்ல ஈஸியா ஏத்துறாங்க. சரி தாங்கள் எடுத்த காரணம் என்ன? நம்ம இடத்துக்கு நாரதர் வந்திருக்கிறா. ஆமா ஆமா பேசுனேன். தொண்டைய தர ஆசீர்வாதம் வாங்குறீங்களா? வாங்கிட்டேன். ஏன் மூச்சு இப்படி ஒரு பக்கம் போகுது? அப்புறம் எப்படி பார்த்தாங்க? நல்லா இருக்கனால வாய் கிழிஞ்ச வாய் எடுத்து வேற வாய் ஒரு குளத்து கொண்டு போற. ஏன் சாமி பேச தெரியல? சும்மா ஓடிக்கிட்டு எப்படி தலைவனு கேட்டா எப்படி வந்துச்சு எதிர வந்துச்சு அப்படி கேள்வி கேட்கலாமா? அது உங்கள்கிட்ட போய் கேள்வி கேட்கறாரு. அவருக்கு வந்து அவர் தலையெழுத்து போய் கேட்கணும். சரி சாமி அழைத்து வருங்கள், ஆசீர்வாதம் வாங்க வேண்டும். நீ வந்து
நீ இப்ப கூப்பிடல நீ வந்து நீ நில்லு நம்ம இடத்துக்கு நாரதர் வந்துருக்கு நான் கூப்பிடுவேன் நீ வந்து பின்னாடி வந்து பொண்டாடி நீ கம்மல் புடிச்சுட்டு இருக்கீங்க சுவாமி வருக நீதான் சாமி யாரு நிறுத்து பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி மாமா சாமி சூப்பரா அழகா குடும்பத்தை கெடுக்க நீங்க என்ன குடும்பம்னா அனுசரிச்சு போகணும்னு சொன்னீங்க அதானே பண்ணேன் பேச்சுவார்த்தைக்கு தான் சொன்னேன் நீ சாமியை கெடுத்துட்டு அவளை கிட்டா ஆடிப்பாடி வரவேற்பது குலப்பண்பு குலப்பண்பு குன்றாது வரவேற்ற உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். அதற்காக பிள்ளைய பார்த்தா ஐயா எங்கிட்டு வா அந்த பிள்ளை உடனே நோங்களோட பேசி இப்படிக்கு பூங்காது காதல் வந்து காது கடிக்கும் இன்னும் என்ன வந்து முட்டம் அது முடிச்சிருக்கு. என்னடா பர்வத முனிவரும் நாரத முனிவரும் உங்களை காதலிச்ச கதை மாதிரி இருக்கு. என்ன மாமா நீங்க தானா அது? நீங்க தானே சொன்னீங்க அந்த பிள்ளைய பிடிச்ச
ஏன் இப்ப தவறா நினைக்கிறியா? ஏதோ விருந்தாளி வந்து பொண்டாட்டியை கட்டாங்க அந்த என்னைய பார்த்தா என்ன தப்பா தெரியுதா உனக்கு? தப்பா தெரியுதாடா கற்பழிப்பு மட்டும்தான் நடந்துச்சு ஏய் மக மாதிரி எனக்கு அடி வெட்டவனே நான் அப்படி செய்வேனா? செய்வி என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன் வாடா ஐயா. இங்க வாடா. நீ பார்த்து அவங்க ஆளை அவுட் பண்ணிருக்க. உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய தலைவி பேச்சுவார்த்தைக்கு சொன்னா நீ குடும்பத்தை காலி பண்ண. உங்களுடைய தலைவி வள்ளிய பாக்கலாமா? அப்படியா? தங்கச்சி தேவையாது தங்கச்சி அவர் கூப்பிட அவர் கூப்பிட தங்கச்சி என்னம்மா வரமாட்டேன் போமா. கடலின் பாச்சா குயிலே கவி குயிலே யாரை என்று தேடுகிறாய்? குயிலே கவி குயிலே கவரும் தேடுகிறாய். ஏன் முகம் ஒரு மாதிரியா இருக்கு நீங்க? ஒண்ணு இல்லடா. நல்லா தானே இருந்த அண்ணன் நல்லா என்ன என்ன எதையோ பறி கொடுத்தது மாதிரி இருக்கிய? பறி கொடுக்கல, குடும்பமே அவுட் ஆயிடுச்சு. ஏன் என்னாச்சுன்னு? சரி ஏன் என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள? மாமாவா? என்ன மாமாங்கிறா? என்னண்ணே யார மாமாங்கிறா? சாமியார். ஏய் சாமியார் கொடுமை என்னண்ணே ஆச்சு உனக்கு? கர்மா வந்ததுல இருந்து புக்கட வச்சுக்கிட்டு குடிக்கிறவாங்க. ஆமா என்ன நான் ஒண்ணுமே சொல்ல வாங்கி இருக்கிறேன். சரி அண்ணே எனக்கு தெரியாம ஏதாவது உடனே எனக்கு தெரியாம ஏதாவது நான் ஒரு செவன சாமி சாமிங்கிறா இவன் முகத்துல அண்ணே உன் முகத்துல வந்து ஏதோ வந்து பறி கொடுத்தது மாதிரி இருக்கு. இவன் முகம் பாரு பளிச்சுன்னு இருக்கு. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி சாமி ஓடுற சாமி வாந்தி எடுத்துட்டா தண்ணியை குடிச்சிட்டேன். நான் இருக்கேன் சாமி. என்னதானே நடந்துச்சு? நான் தான் கேக்குறேன் உனக்கு தகுதி இல்லாத ஏன் நீ தூக்கிட்டு ஆகுற? அதுகிட்ட குடுத்துட்டு ஒப்படைச்சிட்டு பேசாம இருக்க வேண்டியதானே? இந்த மாட்டை அவுத்து விட்டுருவோம். வேண்டாம் இது தேவையில்லை. சரி என்ன காரணம்? எதுக்கா என்ன கூப்பிட்டீங்க? நம்ம இடத்துக்கு நாரதம் வந்து நாரதம் பகாம நம்ம இடத்துக்கா எங்கே இருக்கிறார் பெரியவர்? அழைத்து வாருடைய மாசு வர சொல்லுங்கள் பார்க்கலாம். சுவாமி வருக. வரவேண்டு வரவேண்டு. வணக்கம் சுவாமி. வரவேண்டு வரவேண்டு. வணக்கம் வணக்கம் வணக்கம். என்னடா அந்த வீட்டுல சாப்பிட இருந்தா வரவேண்டும் மாமுனியே வரவேண்டும் மாமுனியே தர வேண்டும்